வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர்களை பற்றி பார்த்தோம், மௌரியர்களுடைய இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மௌரியர்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆதாரங்கள், ஓகேவா, நூல்கொலை ஆதாரங்கள் மற்றும் கல்வெட்டு ஆதாரங்கள் இது ஃபுல்லாவே நம்ம பார்த்தோமா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷனா, மௌரியர்களுடைய கண்டினியூஷனா இந்த வீடியோவில் நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அந்த வீடியோல பார்த்தது எல்லாமே ஆதாரம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா அரசியல் வரலாறு. ரைட்டுங்களா? சோ நிறுவனர் யாரு? தி கிரேட் அசோகா, தென் அதுக்கப்புறம் வந்தவர்கள், மௌரியர்களுடைய வீழ்ச்சி, இது ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல தான் பார்க்கணும். ரைட்டுங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ரைட். ஃபவுண்டர் நிறுவனர், ஓகேவா? நிறுவனர் மௌரிய வம்சத்துடைய நிறுவனர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். நிறுவனர் சந்திரகுப்த மௌரியர். சரிங்களா? சோ இவருடைய பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 322 298 வரை. ஓகேவா? சோ பொது ஆண்டுக்கு முன் 322 298 வரை. ஓகே? சோ சந்திரகுப்த மௌரியர் யாரு? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இந்த இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்காம நம்ம ரஃபா பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மற்ற வீடியோஸுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டோட வீடியோஸுக்கும் இல்லை நம்ம ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது இல்லைங்களா? அதனால என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா அது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியோட அட்வான்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். சரிங்க, இவர் பார்த்தீங்கன்னா மௌரியர்களுக்கு முன்னாடி நந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அதனால அது பேரு நந்தர்கள் வம்சம். சரிங்களா? சோ நந்தர்கள் வம்சத்துல கடைசி ஆட்சியாளர் தனநந்தாங்க. ஓகேவா? சோ இந்த தனநந்தா 9வது ஆட்சியாளராக பணியாற்றினார். ஓகேவா? அறிஞ. சோ இந்த தனநந்தாவின் கீழ் இந்த சந்திரகுப்த மௌரியர் பணியாற்றிட்டு இருந்தார், ஒரு அமைச்சராக பணியாற்றிட்டு இருந்தார். ரைட்டா? சோ ஒரு சில ஆதாரங்கள், ஓகேவா, அவர் தனநந்தாவால் சிறையடைக்கப்பட்டவர், ஓகேவா, அதன் பிறகு விடுதலை பெற்றார், சோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளுடைய சமச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, தனநந்தாவுடைய அவையில் இருந்தவர் நம்மளுடைய சந்திரகுப்த மௌரியர். சரியா? சோ தனநந்தா அவருடைய சிறப்பு, அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணாங்க, ஒரு பேரரசு உருவாக்குறாரு, புதிய ஒரு வம்சத்தை உருவாக்குறாரு. அந்த வம்சம் பின்னாடி பேரரசாக மாறியது. ஓகேங்களா? சரிங்க, இப்போ இவருக்கு இந்த பேரரசை நிறுவுவதற்கு காரணமானவர், ஓகேவா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த சாணக்கியா. ரைட்டா? சோ மௌரிய வம்சம் நிறுவப்படுவதற்கு முக்கியமான காரணம், மூல காரணம் நம்மளுடைய சாணக்கியா. ஓகேவா? சோ இவர்தான் சந்திரகுப்த மௌரியருக்கு சப்போர்ட் பண்ணி மௌரிய பேரரசரை உருவாக்கி இருப்பார். ஓகேவா? சோ மௌரிய எம்பையரை கிரியேட் பண்றதுக்கு யாருக்கு கிங் மேக்கர்? இந்த சாணக்கியா. சோ क्वेश्चन இப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? சரி, மூவ். இந்த சந்திரகுப்த மௌரியர் இவரை பத்தி நமக்கு ஒரு சில ஆதாரங்கள் மட்டுமே இருக்கு. ஓகேவா? சோ மெஜாரிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் நாட் அவைலபிள். இவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்துல இவருடைய ஆட்சி காலத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தி கிரேட் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தார். சோ எஸ்பெஷலி தனநந்தாவோட பீரியட் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வரும் பொழுது வட இந்தியாவில் பாடலில் இருக்கிறதுடைய ஆட்சியாளர் தனநந்தா. ஓகேவா? அலெக்சாண்டர் இந்தியாவில் கைப்பற்றிய பகுதிகளுக்கு, சரிங்களா, ஒரு ஆளுநரை நியமிச்சிருப்பார். ஓகேவா? சோ அந்த ஆளுநர் பாத்தீங்கன்னா அவருக்கும் நம்மளுடைய சந்திரகுப்த மௌரியருக்கு ஒரு ஃபைட் வரும். நம்ம அதை பத்தி எல்லாம் பேசலாம். சரிங்களா? சோ அப்போ இந்த சந்திரகுப்த மௌரியர் அரியணை ஏறுவதற்கு முன்பாக, சரிங்களா, தனநந்தனுடைய வீழ்ச்சியை கரெக்டா பயன்படுத்திட்டு அரியணை ஏறுவதற்கு முன்பாக அவர் எல்லா நாலேஜையும் கேதர் பண்ணிக்கிறார். ஓகேவா? சோ ஆட்சி பரப்பு, ஆட்சி காலம் எல்லாத்தையுமே எல்லா நாலேஜுமே கேதர் பண்ணிக்கிறார். ஓகேவா? சோ கிரேக்கர்களுக்கும் நம்ம சந்திரகுப்த மௌரியருக்கும் ஒரு கனெக்ஷன், ரைட்டா, ஒரு தொடர்பு. அப்போ வரலாற்று ரீதியாக இந்தியாவுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையே பாத்தீங்கன்னா வரலாற்று தொடர்பு, கலாச்சார தொடர்பு, வர்த்தக தொடர்பு, பண்பாட்டு தொடர்பு எப்ப தொடங்கியதுன்னு கேட்டா ஆன்சர் மௌரியர். ஓகேவா? மௌரிய பேரரசுடைய ஆட்சி காலத்துல தான் அந்த அலெக்சாண்டருடைய வருகைக்கு பிறகுதான் கிரேக்க நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு, வரலாற்று தொடர்பு தொடங்கியது. ரைட்டா?
சோ நம்மளுடைய மௌரியர்களுடைய ஆட்சியாளர்களை பற்றி கிரேக்க நூல்கள், கிரேக்க எழுத்தாளர்கள் வரிசையா புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சந்திரகுப்த மௌரியர்ல தொடங்கி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அசோகர் வரைக்கும் புகழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப தொடர்பு இல்லாமல் அந்த புகழ் நம்ம பார்க்க முடியுமா? கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லைங்களா? சரி, சோ அப்படி ஒரு கிரேக்க எழுத்தாளர் ரைட்டுங்களா, சந்திரகுப்த மௌரியரை எவ்வாறு குறிப்பிடுகிறார், அவருடைய நூலை எவ்வாறு குறிப்பிடுகிறார்னு சொல்லிட்டு நமக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதை எழுதிக்கோங்க. சந்திரகுப்த மௌரியரின் பெயரை கிரேக்க நூல்கள் சாண்ட்ரோபோட்ஸ் என புகழ்கின்றது. கிரேக்க நூல். சரியா? சோ கிரேக்க மொழியில ஓகேவா சந்திரகுப்த மௌரியா சாண்ட்ரோபோட்ஸ் என புகழப்படுகிறார். ரைட்டா? சோ அடுத்தது இவருடைய ஆட்சி காலத்துல, சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி காலத்துல ரைட்டா, சோ ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட் இந்தியன் ஹிஸ்டரியிலே வந்து ஒரு புது ஈவென்ட், ஒரு புது நடவடிக்கை என்ன அப்படின்னா மெகஸ்தனிஸ் கேள்விப்பட்டவங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிரேக்க நாட்டு தூதுவர் ரைட்டா, இவரு இந்தியாவுக்கு வந்த முதல் வெளிநாட்டு பயணி. ரைட்டா? முதல் வெளிநாட்டு பயணி யாரோட பீரியட்ல? சந்திரகுப்த மௌரியருடைய பீரியட்ல. எந்த நாடு? கிரேக்க நாடு. யார் அனுப்பிச்சாங்க அதான் முக்கியம் இல்லைங்களா? சோ இது வரைக்கும் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இவர் அனுப்பி வச்சவர் யார்? ரைட்டுங்களா? செலூகேஸ் நிகேட்டர். யார் இந்த செலூகேஸ் நிகேட்டர்? புதுசா பேர் வந்து இந்தியன் நேம் மாதிரி தெரியலையே கேட்கலாம். செலூகேஸ் நிகேட்டர் என்பவர் அலெக்சாண்டரின் ஆளுநர் தான் செலூகேஸ் நிகேட்டர். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, சாண்ட்ரோபோட்ஸ் என்று புகழப்பட்டார். இந்தியாவுக்கு வந்த முதல் வெளிநாட்டு தூதுவரான மெகஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சி காலத்தில் வந்தார். அவரை அனுப்பி வைத்தவர், அவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டு தூதுவர், அவரை அனுப்பி வைத்தவர் செலூகேஸ் நிகேட்டர். யார் அந்த செலூகேஸ் நிகேட்டர்னா இந்தியாவில் அலெக்சாண்டரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டு சென்றவர் இந்த செலூகேஸ் நிகேட்டர். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க. சோ இந்தியன் ஹிஸ்டரியில வந்து பதிவான இன்னொரு ஒரு வாரம் ஆல்ரெடி கலிகாலம் பார்த்திருக்கோம். இங்கே ஒரு வாரம் நம்ம பார்க்க போறோம். பொது ஆண்டுக்கு முன் 305 ஒரு போர் நடக்குது. அந்த போருடைய பேர் வந்து நமக்கு கிளியர் கட்டா என்ன சொல்லல, ஒரு போர் நடக்குது. யார் யாருக்கு நடுவில் இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரகுப்த மௌரியாவுக்கும் ஓகேவா சந்திரகுப்த மௌரியாவுக்கும் வெர்சஸ் ஆப்போசிட்ல யாரு? அந்த எழுதி போடுறீங்களா? செலூகேஸ் நிகேட்டர். சந்திரகுப்த மௌரியா வெர்சஸ் செலூகேஸ் நிகேட்டர். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போர் நடக்குது. ஓகேவா? இந்த போர்ல யார் வெற்றி அடைகிறது? நம்மளுடைய சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு போடுறாரு. ஓகேவா? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு விக்டரியா பார்க்கலாம். ஏன்னா அலெக்சாண்டர் தன்னுடைய ஆளுநரை நியமிக்கிறார் அப்படின்னா ஒரு சாதாரணமானவரை ஒரு திறமையாளரை நியமிக்கிறார் இல்லையா? அப்போ அலெக்சாண்டர் வந்து தனக்கு இணையான ஒரு ஆளுநரை இந்தியாவில் நியமிச்சிருக்கிறார். அவரையே வீழ்த்துறது என்பது அலெக்சாண்டரை வீழ்த்துவதற்காக அர்த்தம். அதுக்கு சமம் சொல்றாங்க. சரிங்களா? சோ சந்திரகுப்த மௌரியர் கிரேக்க ஆளுநரை வீழ்த்தினார் என்பது வரலாறு. ரைட்டுங்களா? சரிங்க. இப்போ இந்த கிரேக்க ஆளுநரை வந்து இந்த போர் எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செலூகேஸ் நிகேட்டரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் கல்யாணம் பண்ணிட்டார். ஓகேவா? அதற்கு இணையாக செலூகேஸ் நிகேட்டருக்கு சந்திரகுப்த மௌரியர் 500 யானைகளை பரிசளித்தார். இதெல்லாம் வரலாறு. ரைட்டுங்களா? சோ இந்த போரின் மூலமாக சந்திரகுப்த மௌரியர் சாதித்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரிய வம்சம், மௌரியர்களுடைய வம்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கந்தாரம் சரிங்களா, சோ நம்ம சிந்து விஜயம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாடலிபுத்திரத்துல தொடங்கி சரிங்களா, சோ இங்கதான் வந்து மௌரியருடைய கேபிட்டல் பாடலிபுத்திரம்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ மௌரியருடைய டெரிட்டரின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இது சந்திரகுப்த மௌரியருடைய ஒரு கிரேட் மூவ். ஓகேவா?
ஒரு ஃபவுண்டரா மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? சோ அதனால நம்ம எந்த அளவுக்கு வந்து அசோகரை வியந்து பார்க்கிறோமோ, அசோகரை பெருமைப்படுத்துறோமோ, அதே அளவுக்கு வந்து சந்திரகுப்த மௌரியரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? சரிங்க. அடுத்து சந்திரகுப்த மௌரியரை பத்தி வேற என்ன ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சந்திரகுப்த மௌரியர் வந்து சமண மதத்தை தழுவினார் என்று நம்பப்படுகிறது. ஓகேவா? எதனால சார் நம்பப்படுகிறது? தழுவினார்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து இல்லைன்னு சொல்லலாம். எதுக்காக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, சமண நூல்கள் கூறுகிறது. சரிங்களா? மௌரியர்களுடைய ஃபவுண்டரான சந்திரகுப்த மௌரியர் இறுதி காலகட்டத்தில் சமண மதத்தை தழுவினார். அவர் வந்து சமண முறைப்படி இறந்தார் என்று சமண நூல்கள் குறிப்பிடுகின்றன. சரிங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்றோம். ஓகேவா? என்று நம்பப்படுகிறது. சரி, கொஸ்டின் அப்படிதான் கேட்போம். சந்திரகுப்த மௌரியர் எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த மதத்தை தழுவினார், பின்தொடர்ந்தார் கேட்டா சமணம் சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அதே சமண முறைப்படி இறந்தார்னு சொல்லிட்டு சொன்னோமே நடுவுல, அப்படின்னா என்ன சார்? சமண முறைப்படி இறத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த உணரலாம். சந்திரகுப்த மௌரியர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு துறவியாக வாழ்ந்தார். சரிங்களா? அவ்வளவு பெரிய ஒரு ராஜ பரம்பரை, அவ்வளவு பெரிய ஒரு பேரரசு உருவாக்குறவர் இறுதி காலகட்டத்தில் ஒரு துறவியாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்னு சொல்றாங்க. சோ இவர் என்ன பண்றாருன்னா, சரவண பெலகுலா, சரிங்களா? மைசூருக்கு பக்கத்துல இருக்குங்க. மைசூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் சரவண பெலகுலா. அங்க வந்து இடம்பெயர்ந்து வந்தாரு. ஓகேவா? இவர் சரவண பெலகுலாவுக்கு கூட்டிட்டு வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சமண மத துறவி, சமண மதத்தினுடைய 2 பாகங்களில் ஒரு தலைவரான பத்ரபாபு. ஓகேவா? சோ இது இன்னொரு क्वेश्चन. சந்திரகுப்த மௌரியருடைய ஆன்மீக குரு யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்மீக குரு. ஓகேவா? சந்திரகுப்த மௌரியருடைய ஆன்மீக குரு யாரு? நம்மளுடைய பத்ரபாபு. ஓகேவா? இவர் தலைமையின் கீழ ஒரு பெரும் கூட்டம் சரவண பெலகுலாவை நோக்கி நகர்ந்து வருகிறது. அதல சந்திரகுப்த மௌரியர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க வந்துட்டு சரவண பெலகுலால சமண மதத்தினுடைய இறப்பு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சல்லேகானா. சரியா? சல்லேகானா முறைப்படி சந்திரகுப்த மௌரியர் மரணம் அடைந்தார். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபௌட் சந்திரகுப்த மௌரியர். ரைட்? அப்போ சமண முறைப்படி இறத்தல் என்பதற்கு பேர் சல்லேகானா. எப்படி தெரியுமா இருக்கும்? உண்ணா நோன்பு இருந்து இறக்க வேண்டும். ஓகேவா? தண்ணீர் குடிக்க கூடாது, உமிழ்நீர் கூட விழுக கூடாது. சரிங்களா? அப்படி இருந்து தன்னுடைய உயிர் மூச்சை விடுவதற்கு பேர் தான் சல்லேகானா, சமண முறைப்படி. ரைட்டுங்களா? தட்ஸ் ஆல் அபௌட் சந்திரகுப்த மௌரியர். ரைட்டுங்களா? சரி, அடுத்த ரூலர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோமா? சந்திரகுப்த மௌரியரை தொடர்ந்து அடுத்த ஆட்சியாளர் பிந்துசாரா. ரைட்டா? சந்திரகுப்த மௌரியருடைய மகன். நம்ம சந்திரகுப்த மௌரியருடைய மகன் தான் பிந்துசாரா. இவருடைய பீரியட் என்னங்க? அப்பாவோட பீரியட் எப்ப முடிஞ்சது? 298 முடிஞ்சிச்சு சொன்னோமா? 298 டு 273 பிந்துசாரா புதுஆண்டுக்கு 3. ரைட்டா? சோ இவர் வந்து இவருடைய ஆதாரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அவரு சந்திரகுப்த மௌரியரை விட ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் அவரை கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் நம்ம சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா ரொம்ப ஒரு கிரேட் ரூலர் தான் வாழ்ந்திருப்பாரு. ஓகேவா? ஏன் கிரேட் ரூலர்னு சொல்றோம்னா நான் சொல்றேன், அதுக்கான ஆதாரங்கள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி, சந்திரகுப்த மௌரியரை கிரேட் ரூலர்கள் எவ்வாறு புகழ்ந்தது அப்படின்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஓகேவா? சோ வீடியோ வந்து கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்காம உங்க மைண்ட்ல வந்து ரிவிஷன் பண்ணி சொல்லுங்க. சாண்ட்ராபோட்ஸ் இல்லைங்களா? சோ சாண்ட்ராபோட்ஸ்னு சொல்லிட்டு இந்த புகழ் பெயரை யாருக்கு வழங்கினார்கள், யார் எந்த மொழியில் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? கிரேக்க நூல்கள். சரி, ஓகே. இவருக்கு அதே மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. கிரேக்க நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா பிந்துசாராவை எவ்வாறு புகழ்கின்றன, எவ்வாறு குறிப்பிடுகின்றன அப்படின்னு கேட்பாங்க. இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ட பேர் வந்து அமிர்த காதா. ரைட்டா? அமிர்த காதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அமிர்த காதானா ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? எதிரிகளை அழிப்பவன். அமிர்த காதா என்றால் எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா?
சரிங்க, சன் ஆஃப் பிந்துசாரா. வேற எந்த ஒரு சோர்ஸ்லயும் இவரை பத்தி சொல்றதுக்கு இல்ல. ஓகேவா? நடைபெற்ற 2021 நடைபெற்ற குரூப் 1 பிலிம்ஸ் கொஸ்டின், சரிங்களா? அதுல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், அந்த ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதாவது சமணம், பௌத்தம் இதெல்லாமே பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அவைதிக மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கடவுள் மறுக்கும் மதங்கள், வேத காலத்துல பழக்க வழக்கத்தை எதிர்ப்பதற்காக தோன்றிய மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மதத்தை போலவே பல மதங்கள் அப்ப தோன்றியது இந்தியாவில், அவைதிக மதங்கள். அதுல ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு மதம் தான் ஆசீவிகம். ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா அஜ்வீகம் சொல்லுவாங்க. ஓகேவா? அஜ்வீகம் தமிழ்ல வந்து தூய தமிழ்ல ஆசீவிகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆசீவிக மதத்தை, இந்த ஆசீவிகத்தை பின்தொடர்பவர்களை ஆதரித்தவர் யார்? உங்களுக்கு டவுட்னா 2021 குரூப் 1 பிலிம்ஸ் கொஸ்டின் போய் எடுத்து பாருங்க. ஆசீவிகர்களுக்கு ஆதரவு வழங்கியவர், ஆசீவிகர்கள் தங்குவதற்காக மன குகைகளை வழங்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரியா? யாருமே நீங்க நம்மளுடைய பிந்துசாரா தான். சரிங்களா? பிந்துசாரா ஆசீவிகத்தை ஆதரித்தார். அதற்கு ஆதாரம் ஆசீவிகர்களை தங்குவதற்காக மன குகைகளை இவர் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காரு. ரைட்டா? சோ இதுதான் வந்து பிஎம்எஸ் குரூப் 1 क्वेश्चन. சரி, அடுத்து இவருடைய பீரியட்ல, சமணத்தோட பீரியட்ல எப்படி வந்து மெகஸ்தனிஸ் வராரோ அதே போல வந்து இவருடைய பீரியட்ல ஒரு வெளிநாட்டு தூதர் வரார். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்மார்கஸ். ரைட்டா? டெய்மார்கஸ். இவர் எந்த நாட்டுல இருந்து வராரு? சிரியா. ஓகேவா? சோ வெளிநாட்டு பயணி டெய்மார்கஸ் from சிரியா. ரைட்டுங்களா? இவரை யார் சரி பண்றது? ஓகேவா? ஆன்டியோச்சஸ். ஆன்டியோச்சஸ். ஓகேவா? ஆன்டியோச்சஸ் ரூலர் பா, சிரியாவுடைய ரூலர். ரைட்டுங்களா? during the time சிரியாவோட ரூலர் ஆன்டியோச்சஸ் டெய்மார்கஸ் அனுப்பிச்சிருக்கார். ரைட். இந்த டெய்மார்கஸ் கிட்ட பிந்துசாரா, ஓகேவா, நீங்க நான் நாட்டுக்கு போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தா எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அவர் என்ன வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்றது எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? சோ பிந்துசாரா டெய்மார்கஸிடம், டெய்மார்கஸ் என்னென்ன கேட்டார்? பிந்துசாரா டெய்மார்கஸ் கிட்ட என்ன வினவினார்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், உலர்ந்த அத்திப்பழம். உலர்ந்த அத்திப்பழம். ஓகேவா? இரண்டாவது, சுவையான மது வகைகள். சுவையான மது வகைகள். மூன்றாவது, தத்துவ ஞானி. தத்துவ ஞானி. இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, சிரியாவுக்கு வரும்போது வந்து எதுக்காக நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிந்துசாரா டெய்மார்கஸிடம் கேட்கிறார். சரிங்களா? டெய்மார்கஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டதை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாரு. இந்த மூன்றாவது சொன்னதை வந்து தத்துவ ஞானியே சொல்ல மாட்டார். ஓகேவா? ஏன்னா ஆன்டிச்சஸ் சொல்லிடுவாரு, சிரியா நாட்டு முறைப்படி தத்துவ ஞானியை, நம்முடைய தத்துவ ஞானியை வெளிநாட்டுக்கு அனுப்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. சரிங்களா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் கிராண்டட். ஓகேவா? இவ்வளவுதாங்க. பிந்துசாரா பற்றி உங்களுக்கு தெரிந்த ஆதாரங்கள் இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப அடுத்தது பிந்துசாரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கடைசி ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவருடைய மகன்கள். ஓகேவா? as per the sources வந்து 100 மகன்கள் சொல்றாங்க. ஓகேவா? சோ 101 பேர், மொத்தம் 101 பேர் சொல்றாங்க. பிந்துசாரா வந்து வாரிசுல 101 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரத்தின்படி, ஓகேவா, அவருக்கு 3 மகன்கள். ரைட்டா? அதுல வந்து கடைசி பையன், கடைசி சின்ன பையனோட பேர் வந்து திசா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பேரை பார்க்கலாம். சோ இரண்டு பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுசீமன் and அசோகர். சுசீமன் மற்றும் அசோகர். மூன்றாவது பையன் வந்து திசா. ஓகேவா? நமக்கு தெரிஞ்சது இந்த மூணு நேம் தான், அவுட் ஆஃப் 101. ரைட்டா? சரி, சுசீமனை வந்து பாத்தீங்கன்னா பிந்துசாரா வந்து அவருடைய ஆட்சி காலத்துல தக்ஷசீலத்தினுடைய ஆளுநராக நியமிக்கிறார். சரியா? பிந்துசாரா தன்னுடைய மகனான சுசீமனை தக்ஷசீலத்தின் ஆளுநராக நியமிக்கிறார். அசோகரை உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமிக்கிறார். சரியா? உஜ்ஜயினியின் ஆளுநர் அசோகர். क्वेश्चन என்ன கேட்பானப்பா, அரியணை ஏறுவதற்கு முன்பாக
ஓகேங்களா? அசோகர் எந்த பகுதியின் ஆளுநராக பணியாற்றினார்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் எடுத்துட்டோம்னா அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி தெரியாம நாம வந்து சும்மா வெறுமனே படிச்சு போக கூடாதுங்க. ஓகேங்களா? சோ உஜ்ஜயினின் ஆளுநராக அசோகர் பணியாற்றி இருக்காரு. ரைட்டுங்களா? சரி. அசோகன்ற பேர் எப்போ வந்து வெளி உலகுக்கு தெரிய வந்தது அப்படின்னு அறிஞர்களுக்கு முன்பாகவே ஒரு இன்சிடென்ட்ங்க. இந்த தக்ஷசீலத்துல ஒரு பெரிய கலவரம் வரும். ஓகே, ஒரு ரிவோல்ட். அந்த ரிவோல்ட்டை வந்து தக்ஷசீலத்தினுடைய ஆளுநரான சுசீமனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்துல அசோகர் போயிட்டு தக்ஷசீலத்துல நடக்கக்கூடிய கலவரத்தை சப்ரஸ் பண்றார், அடக்குறார். ஓகேவா? இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? தக்ஷசீலத்து கலவரத்தை அடக்கியவர் யார்? நீங்க எடுத்து பாருங்க, நீங்க பழைய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து பாருங்க. கொஸ்டின் இல்ல அப்படின்னா நம்ம கேட்கலாம். ஓகேவா? சோ அவங்க கேட்ட ப்ரெடிக்ஷன் பண்ண ஆல்ரெடி கேட்ட क्वेश्चंस இயர் ஆஃப்டர் கேட்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சோ தக்ஷசீலத்தை கலவரத்தை அடக்கியவர் தி கிரேட் அசோகா. அதுக்கப்புறம் தான் அசோகருடைய புகழ் வெளிய வர ஆரம்பிச்சது. ரைட்டுங்களா? தட்ஸ் ஆல் அபௌட் பிந்துசாரா. ஓகேவா? சோ சந்திரகுப்த மௌரியா, பிந்துசாரா ஓவர். ரைட்டுங்களா? அடுத்து ஓகேவா? தி கிரேட் அசோகா. தி கிரேட் அசோகா. ஓகேவா? இந்தியன் ஹிஸ்டரியில ரெண்டே பேர் தான் கிரேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒருத்தர் வந்து அசோகர், இன்னொருத்தர் வந்து முகலாயர்களுடைய பேரரசர் அக்பர். சரிங்களா? அசோகர் கிரேட்னு சொல்றதுக்கான காரணம் அவருடைய மனிதநேயம், அவருடைய தர்ம கொள்கைகள். அக்பர் கிரேட்னு சொல்றதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமய சகிப்புத்தன்மை, ரிலிஜியஸ் டாலரன்ஸ். ஓகே, சரிங்க. இப்போ நம்ம அசோகரை பத்தி பார்க்கலாம். ரைட்டுங்களா? அந்த கிரேட்ன்றதுக்கே அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். அதனால இவருடைய பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 273 to 232 BCE. பொதுவாண்டுக்கு முன் 273 இருந்து 232 வரை தி கிரேட் அசோகரோட பீரியட்ங்க. சரிங்களா? சோ இவரை பத்தி பார்க்கிறதுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்கு. ரைட்டா? சோ எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு பார்க்கலாம். ஓகேவா? சரிங்க. அசோகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த பகுதியின் ஆளுநராக இருந்தாருன்னு சொல்லியிருக்கோம்? உஜ்ஜயினின் ஆளுநர். சரி, ஓகே. இவருடைய பீரியட் ஸ்டார்ட் ஆனது 273. ஆனா 269 ஓகேவா? முதலாண்டுக்கு முன் 269 அசோகருடைய முடிசூட்டு விழா. அசோகருடைய முடிசூட்டு விழா எப்பொழுது நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 269. அப்ப இந்த 4 ஆண்டுகள் என்ன ஆச்சு? ஓகேவா? சோ 273 to 269 இந்த 4 ஆண்டுகள் என்ன நடைபெற்றது அப்படின்னா வாரிசு உரிமை போர் ஏற்பட்டிருக்கலாம் என நம்ம கருதுறோம். சரிங்களா? அதாவது அந்த 101 பேர்னு சொல்றோம் இல்லையா? இந்த 101 பேர்ல வந்து திசா அப்படின்னு சொல்ற ஒரு கடைசி மகனை சொன்னோம். அந்த திசாவை மட்டும் உயிரோட விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அசோகரை வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வாரிசு உரிமை போர் இருந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 4 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா முடிசூட்டு விழா வந்து அவர் டைம் எடுத்துக்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி. அசோகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொரோனேஷன், இங்கிலீஷ்ல வந்து கொரோனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 269 BC. சரி, அடுத்து அசோகருடைய பீரியட்ல வெரி இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கலிங்க போர். ஓகேவா? கலிங்க போர் எப்ப நடைபெற்றது? ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. 261 BC. ஓகேவா? 261 பொதுவாண்டுக்கு முன் 261 ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு क्वेश्चனுக்கு நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர், இது எந்த கலிங்க போரை பற்றி எந்த கல்வெட்டு கூறுகிறது? ரைட்டுங்களா? அசோகரின் 13ஆம் பெரும்பாறை கல்வெட்டு கலிங்க போரை பற்றி கூறுகிறது. சரிங்களா? சரி. கலிங்கம் அப்படின்னா இன்னைக்கு ஒடிசா, மாடர்ன் ஒடிசா தான் ஏன்ஷியன்ட் டைம்ல கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, எதற்காக இந்த போர் வந்துச்சு? ரைட்டா? அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு முன்னாடி இந்த போருடைய தன்மை அப்படின்னா கலிங்க போரில் 1.5 லட்சம் ஓகேவா வீரர்கள் அசோகரினால் கொல்லப்பட்டனர். ஓகேவா? 1.5 லட்சம் வீரர்கள் அசோகரினால் கொல்லப்பட்டனர். ஓகேவா? அவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்டுட்டு தான் ஒரு ஆட்சி பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அசோகர் பிடிச்சிருக்காரு. பட் மௌரியர்கள் பக்கத்துலயும் உயிர் சேதம் இருந்திருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80,000 மௌரிய வீரர்கள் இறந்துருப்பாங்க. ஆனா ஹிஸ்டரி அவர் எத்தனை பேர் கொண்டாங்க மட்டும் இங்க நம்ம பதிவு செய்யறாங்க. 1.5
அதாவது கலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா பிந்துசாரனுடைய பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கை நழுவி போயிடுச்சு. மௌரியனுடைய ஆட்சியில இருந்து வெளியேறியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த கலிங்கத்தை கைப்பற்றுவதற்கு பிந்துசார பலமுறை முயற்சி செய்தால் முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியை தான் மீண்டும் வந்து அசோகர் வந்து மௌரிய பேரரசுடன் இணைத்தார். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கலிங்க போர் வந்து உருவானதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ரைட்டுங்களா? சரி, எத்தனை பேர் எல்லாம் சொன்னோம்? 1.5 லட்சம் பேர். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா மனம் வருந்தி அவர் புத்த மதத்தை தள்ளினார் என்று வரலாறு. ஓகேங்களா? சோ ஏன்னா புத்த மதத்துடைய கொள்கைகளால் ஏற்கனவே அசோகர் ஈர்க்கப்பட்டார். சரிங்களா? அதனுடைய கொள்கைகளால் கேள்விப்பட்டு இருக்காரு. இறுதியாக அவர் புத்த மதத்திற்கு மாற்றுவதற்கு காரணமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இந்த கலிங்கம். சரிங்களா? சோ புத்த மதத்தை அசோகர் தழுவதற்கு காரணம் கூற்று காரணங்கள் பேசிக்ஸ்ல क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? கலிங்க போர் தான் அதற்கான காரணமா நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப கூற்றும் காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரைட்டா? சரி, இப்போ அசோகர் புத்த மதத்துக்குள்ள வந்தானா? அப்போ புத்த மதம் மற்றும் அசோகா. ஓகேவா? அசோகர் மற்றும் புத்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அசோகருடைய கான்ட்ரிபியூஷன் புத்த மதத்துல எப்படி இருக்குது, புத்த மதத்தை ரிலேட் பண்ணி அசோகர் பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चन கேட்கலாம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ இடத்தவங்க வந்து கம்ப்ளீட்டா புத்த மதத்துக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக்கல. சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு ஃபாலோவர் இருக்காரு. சோ புத்த மதத்தை சாதாரணமாக பின்தொடர்பவர்களை உபாசிகா அப்படின்னு சொல்லுவாங்க. உபாசிகா. ஓகேவா? ஒரு சாதாரண ஜஸ்ட் ஃபாலோயர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த உபாசிகால பல டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல இவர் அசோகர் வந்து பாத்தீங்கன்னா சாக்கிய உபாசிகா அப்படின்ற ஒரு பிரிவை சார்ந்தவராக இருந்திருக்கிறாரு. எத்தனை வருஷம்? ஆரம்பத்துல 2.5 வருஷம் புத்தர் வந்து புத்த மதத்தினுடைய சாக்கிய உபாசியாக அசோகர் இருந்தார். ரைட்டுங்களா? அதன் பிறகுதான் அவர் வந்து புத்த மதத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு சமய தொண்டராக மாறிட்டார். சரிங்களா? அப்போ புத்த மதத்திற்காக வாழ்பவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக்குகள். ரைட்டா? சோ சாதாரணமாக பின்தொடர்பவர்களுக்கு பேர் உபாசிகா. ஓகேவா? கம்ப்ளீட்டா வந்து சமய தொண்டாற்றுவர்கள் பிக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, வேற என்ன பண்ணார்? அசோகர் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தினால வேற என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி அசோகரை புத்த மதத்திற்கு மாற்றியவர் யார்? ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய பேர் வந்து உபகுப்தா. ஒரு புத்த மத துறவி. புத்த மத துறவியான உபகுப்தா அசோகரை புத்த மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணார். சரிங்களா? மாற்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, மாறியாச்சு. அடுத்தது புத்த மதத்தை ஓகேங்களா சென்ட்ரல் ஏசியா முழுவதுமாக பரப்புவதற்கு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பிச்சார். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு ஓகேவா புத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு தன்னுடைய மகன் மற்றும் மகள் மகேந்திரன் மற்றும் சங்கமித்ரா. சரியா? அசோகருடைய மகன் மகேந்திரன் மற்றும் மகள் சங்கமித்ராவை இலங்கைக்கு அனுப்பி அசோகர் புத்த மதத்தை வளர்த்தார். சரிங்களா? அவர் கையில வந்து சங்கமித்ராவுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா போதி மரத்துடைய ஒரு கிளை வெட்டி வழங்கப்பட்டது. சரிங்களா? இன்னைக்கும் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் புத்த மரத்து போதி மரத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் இந்தியாவில் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை போனா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ ஒரு क्वेश्चन ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இலங்கையில் மகேந்திரன் மற்றும் சங்கமித்ரா புத்த மதத்தை பரப்பியதை பற்றி கூறக்கூடிய நூல்கள் வாட்? ஓகேவா? क्वेश्चन மார்க். சோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? அதற்கான விடை மகாவம்சம் மற்றும் தீபவம்சம். ரைட்டா? சோ புத்த மதத்துல அசோகருடைய ஈடுபாடுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அசோகருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது புத்த மத மாநாடு. அசோகர் 4வது புத்த மத மாநாட்டை நடத்தினார். எங்க நடத்தினாரு? பாடலிபுத்திரம். அசோகர் 4வது புத்த மத மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் நடத்தினார். அதற்கு தலைமை தாங்கியவர் யாரு? புத்த மதம் படிச்சிருக்கீங்களா? கோபலிபுத்திரா மற்றும் அவருடைய சகோதரரான திசா. இவங்க 2 பேருமே தலைமை தாங்கியதாக நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது அசோகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து புத்த மதத்தை வந்து பரப்புவதற்காக புத்த மதத்துடைய கொள்கைகளை வந்து உருவாக்குவதற்காக நம்ம ஏற்கனவே தர்ம கொள்கைகள் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோமா? அதை தர்ம மகாமந்திரிகள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்ததாக நம்ம பார்க்கணும். அப்ப அது எல்லாமே அசோகர் மற்றும் புத்த மதம் அந்த டாபிக்ல தான் இடம்பெறும். ரைட்டா? சரி, இப்போ அசோகர் புத்த மதம் ஓவர்.
டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா அசோகர் மொத்தம் வாரிசு உரிமைக்காக போர் நடந்தது உண்மை, ரைட்டுங்களா? ஆனா வந்து அவர் 100 பேரெல்லாம் கொல்லல, ரைட்டுங்களா? வெறும் 6 பேரை தான் அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதர்ஸ் வந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? இதை யார் சொல்றது அப்படின்னா தாராநாத் சொல்றாரு, ரைட்டா? சோ ஞாபகம் தாராநாத், ஓகேவா? எந்த நூலை எழுதியவர் தாராநாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திபெத்தின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் தான் தாராநாத். தாராநாத் என்ன சொல்றாரு, 100 சகோதரர்களை கொல்லல, ஓகேவா? அதாவது வந்து திசா என்ற ஒரு இளைய சகோதரரை மட்டும் உயிரோடு விட்டுட்டு மற்ற எல்லாருமே அசோகர் கொண்டுட்டாரு, இன்க்ளூடிங் சுசீமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா 100 பேரெல்லாம் கொல்லல, அவர் 6 பேர் மட்டும் தான் கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திபெத்தின் வரலாறு எழுதிய தாராநாத் கூறுகிறார், சரிங்களா? சரிப்பா, அடுத்தது அசோகரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய மனிதநேயம், இல்லைங்களா? அதனாலதான் அவர் கிரேட்னு சொல்லிட்டு சொல்றோம். அசோகருடைய மனிதநேயம் உலகத்திலேயே முதல் முறையாக கால்நடைகளுக்கென, ஓகேவா? சோ கால்நடைகளுக்கென மருத்துவமனையை தொடங்கியவர் அசோகர், உலகத்திலேயே முதல் முறையாக, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்ட் கால்நடைகளுக்கென தனியாக மருத்துவமனையை உருவாக்கியவர் அசோகர், ஓகேவா? சோ அதை வச்சு வந்து அவருடைய மனிதநேயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? சோ அசோகருடைய தர்ம கொள்கைகள், அசோகருடைய தர்ம கொள்கைகள், சோ பெரியவரிடத்தில் அன்பான இருக்கணும், சரிங்களா? அகிம்சையை போதிக்கணும், சரிங்களா? அனைவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்து உதவணும், மத சார்பின்மையா வந்து எல்லா மதத்தையும் அனுசரிச்சுட்டு போகணும். சோ இது எல்லாமே அசோகருடைய தர்ம கொள்கைகளா நம்ம பார்க்கணும், ஓகேவா? சோ தட்ஸ் ஆல் அபௌட் அசோகா, தி கிரேட் அசோகா. அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளவுதான் பார்ப்போம். அடுத்து அசோகருக்கு பிறகு ஆட்சி, ஓகேவா? அசோகருக்கு பிறகு ஆக்சுவலா மௌரிய பேரரசு ஏறத்தாழ ஒரு 80% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? வீழ்ச்சி அடைந்தது, ரைட்டுங்களா? அப்ப அசோகருக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா மௌரிய பேரரசு, மௌரியன் எம்பையர் அசோகருக்கு பிறகு இரண்டா பிரிவுப்பா, சரிங்களா? வெஸ்ட் பார்ட் அண்ட் ஈஸ்ட் பார்ட், ஓகேவா? மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டா பிரிவு. மேற்கு பகுதியினுடைய நிர்வாகி அல்லது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு குணாளன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிர்வகிக்கிறார், சரிங்களா? கிழக்கு பகுதியினுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிர்வகிக்கிறார், சரிங்களா? சோ இந்த குணாளன் வந்து பாத்தீங்கன்னா அசோகருடைய கிராண்ட்சன், ஓகேவா? தசரதன் அசோகருடைய சன், ஓகேங்களா? சோ இவங்க ரெண்டு பேரும் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அசோகருக்கு பிறகு, ஓகேவா? இறுதியாக மௌரிய பேரரசுடைய கடைசி ஆட்சியாளர் பிரதாபருத்ரன், சரிங்களா? the last ruler of Mauryan empire பிரதாபருத்ரன். ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வம்சத்துல கடைசி ஆட்சியாளர் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து லாஸ்ட் ரூலர் யாருன்னா வந்து அவரை டிஃபீட் பண்றதுக்கு யாரோ உள்ள வந்திருப்பாங்க, சரிங்களா? வீழ்த்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உள்ள வந்திருப்பாங்க, இல்லைங்களா? சோ அந்த நபர் யார் அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சரியா? சோ பிரதாபருத்ரனை வீழ்த்துவது யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனலந்தா இருந்தார், இல்லையா? தனலந்தா இருந்தார், நந்த வம்சத்தினுடைய ஆட்சியாளர், 9வது ஆட்சியாளர். இவரை டிஃபீட் பண்ணவர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். அதனாலதான் மௌரியர்கள் சொல்லிட்டு வம்சம் தோன்றியது, இல்லைங்களா? அதே போலதான் பிரதாபருத்ரன் என்ற மௌரிய வம்சத்தினுடைய கடைசி ஆட்சியாளரை வீழ்த்தியவர் புஷ்யமித்ர சுங்கன், ரைட்டா? புஷ்யமித்ர சுங்கன். அப்போ சுங்கம் அப்படிங்கிற ஒரு வம்சம் ஸ்டார்ட் ஆகும், சரியா? சுங்க வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்து தொடங்கப்படுகிறது. நிறுவனர் யாரு? புஷ்யமித்ர சுங்கன், ரைட்டா? அப்போ ஃபவுண்டர் வந்து சந்திரகுப்த மௌரியா, ஃபர்ஸ்ட் ரூலர், மௌரிய வம்சத்துடைய ஃபர்ஸ்ட் ரூலர், தென் லாஸ்ட் ரூலர் பிரதாபருத்ரன், ஓகேவா? சோ அரேஞ்ச் தி chronological basisல क्वेश्चन கேட்பாங்க, காலவரிசைப்படி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சந்திரகுப்த மௌரியா, அவரை வந்து யாரை பார்த்தோம்? பிந்துசாரா, ரைட்டா? சோ அவரை வந்து கிரேட் அசோகா. அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய இரண்டு வாரிசுகள், ஓகேவா? சோ குணாளன், தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசரதன், தென் அதுக்கு கடைசி ரூலர் வந்து பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரன், ரைட்டா? சோ இதுதான் மௌரியர்களுடைய அரசியல் வரலாறு, சரி?
இப்போ ஒரு சிறப்பான ஒரு தகவல். ஓகேவா? என்டையர் மௌரிய பேரரசுக்கும் சேர்த்து இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபேக்ட். அதனால தான் இதை நம்ம தனியா சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. எல்லாத்துக்குமே சிறப்பு பேர் சொன்னீங்க. சாண்ட்ரபோட்ஸ்னு சொல்லிட்டு சந்திரகுப்த மௌரியர் சொன்னோம், அமிர்த காதான்னு சொல்லிட்டு பிந்துசாராவுக்கு சொன்னோம். அசோகருக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு சிறப்பு பேரே இல்லையா? ஓகேவா? அசோகருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேர் இல்லை, ஒரு வார்த்தையில பேர் கிடையாது. ஒரு பெரிய ஒரு புகழார், ஒரு பேராவே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பத்தி புகழ்ந்திருக்காங்க. அதை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்.ஜி. வெல்ஸ். ஓகேங்களா? இவர் வந்து கிரேக்க நாட்டு எழுத்தாளர். சரிங்களா? ஹெச்.ஜி. வெல்ஸ் என்னன்னு புகழ்றாரு. ஓகேவா? அதாவது வானத்தில் பல நட்சத்திரங்கள் தெரிகின்றன, அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உலக ஆட்சியாளர்களாக எடுத்துக்கொண்டார், இன்க்ளூடிங் அசோகர். சரிங்களா? சோ உலக ஆட்சியாளர்கள் அப்படின்னா the best rulers in the world, ஜூலியஸ் சீசர், அலெக்சாண்டர். ஓகேங்களா? இந்த வரிசையில அசோகரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வானில் தெரிகின்ற நட்சத்திரங்களில் அசோகர் என்ற ஒரு நட்சத்திரம் மட்டும் தனித்துவமாக ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் கிரேக்க எழுத்தாளரான ஹெச்.ஜி. வெல்ஸ். சரிங்களா? அப்போ நம்ம நார்மல் டைம்ல கூட வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் நம்ம பார்க்கறோம். ஆனா எதனா ஒரு சில ஸ்டார்ஸ் மட்டும் பிளிங்க் ஆகும் இல்லைங்களா? அந்த பிளிங்க் ஆகக்கூடிய ஸ்டார் தான் யாரு? அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அலெக்சாண்டரை விட, ஜூலியஸ் சீசரை விட அவங்களுடைய புகழ் பெற்றவர் யாரு? நம்மளுடைய அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்.ஜி. வெல்ஸ் சொல்றாரு. ஓகேவா? இதே போல அசோகரை பற்றி இன்னொரு குறிப்பு. சரிங்களா? தி சர்ச்சிங் ஆஃப் India's last emperor. The searching of India's last emperor. இது வந்து ஒரு புக். ஓகேவா? இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா எழுதியவர். ஓகேவா? இந்த புக் யாரை பத்தி சொல்லுது? கிரேட் அசோகா. ஓகேவா? இந்த புக் எழுதியவர் சார்லஸ் ஆலன். ரைட்டுங்களா? சோ ஹெச்.ஜி. வெல்ஸ் அண்ட் சார்லஸ் ஆலன். ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் தகவல். ஓகேவா? அசோகரை பத்தி ஏன்னா இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி வந்து குரூப்பா வந்து நடத்த முடியாது. அதனால தான் தனித்துவமா சொல்லணும்னா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து வந்து அதை நோட் பண்ணி படிப்பீங்க இல்லைங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் மௌரியாஸ். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட். இப்போ மௌரியாஸோடைய இரண்டாவது வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து என்டையர் வந்து ஃபவுண்டர்ஸ் ரூலர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மௌரியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ மௌரியர்களுடைய மிலிட்டரி, மௌரியர்களுடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்க போறோம். தேங்க்ஸ் டு வாட்சிங். வெல்கம் டு காஞ்சி எக்ஸாம் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.